வெற்றிக்கு வெற்றி கிடச்சிடுச்சு. அதுவும் சூப்பராக பிரியாணின்ற ஒரு விஷயத்த அங்கே கொண்டு வந்தாங்க பாருங்கள். அவ்வளோதான், பிரியாணின்னு ஒன்று வந்தால் போதுமே, எல்லாரும் ஆஃப் தானே. அதுவும் ஒரு பிரியாணியை வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் குக் பண்ணுறதுக்கும் விறகடுப்பில் குக் பண்ணுறதுக்கும் there are லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுவும் வெற்றி வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு குக்கு. அவர் வந்து ரெசார்ட்டில் விறகடுப்பில் வந்து ஒரு பெரிய டவரா ஃபுல்லாக இது பண்ணுறாரு, பிரியாணி குக் பண்ணுறாரு. அந்த ரெசார்ட்டே அப்படியே பிரியாணி ஸ்மெல் அப்படியே மிதங்குது. ஸோ எல்லாரும் அப்படியே விரும்பி 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 சாப்பிட்றாங்க. வெற்றி கலக்கிட்டாரு. நான் நினச்சேன் ஒருவேளை நோ பாயில் நோ ஆயில் டிஷ் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அந்த விறகடுப்பு ஐடியா வந்து சத்தியமாக எனக்கு வரல. ஸோ நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது சீரீஸ் பார்க்கல. இது வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரொமோ பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. சீரீஸ் கண்டிப்பாக அதை பார்க்கணும். ஸோ வெற்றி வந்து லஞ்சை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணி பிரியாணி கொடுத்து எல்லோரும் அசத்திட்டாரு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து டின்னர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டின்னருக்கு வந்து அந்த கேஸ் அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். ஏன் 2 hours ஆகும்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே சரி பண்ணிவிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், டின்னருக்கும் வெற்றி வந்து பயங்கரமாக பண்ணிட போகிறாரு. ஸோ கண்டிப்பாக வெற்றிக்கு பயங்கரமான வெற்றி வந்து காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸி பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.